ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன்கிட்ட ஒரு மிக மிக முக்கியமான நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இந்த வராகி அம்மா என்னை நிராகரிக்காமல் கேட்கச் சொன்னேன். எப்போதும் நீ நன்மையை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால தான் இப்போது உன்னுடைய சுத்தமான நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் தருவதற்காக உன்னை தேடி வந்தேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை எல்லாம் தாண்டி வெற்றி பெற்ற வலிமை உள்ள ஆளாக நீ மாறப்போற. இனிமே எதுக்காகவும் நீ பயப்படவோ மனம் தளரவோ அவசியம் இல்லை என் செல்லமே. நீ வெற்றி பெறுவதற்காகவே பிறந்த பிள்ளை அல்லவா? நான் உன் கூட எப்போதும் இருந்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு என்னென்ன செய்யணுன்ற அனைத்தையுமே உனக்காக சொல்ல போகிறேன். உன் மனசில் இருக்கிற கவலைகளையும் பயத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் கண்ணீரையும் நான் பார்க்காம இருக்கேன்னா நினைக்கிறேன்? நிச்சயமாக இல்லை. அனைத்தையும் பார்த்து கொண்டும் உனக்கான நல்லதை செய்ய தயாராகவும் தான் இப்போது ஓடோடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் தடைகளையெல்லாம் தாண்டி உன்னை வெற்றியாளனாக மாற்ற போகிறேன். சில நேரங்களில் வேலை இல்லாமல் கஷ்டப்படுற, சில நேரங்களில் நோய் நொடியால் கஷ்டப்படுற, சில நேரங்களில் உறவுகளின் துரோகத்தை நினைச்சு வருத்தப்படுகிறாய். இப்படி பல சோதனைகள் உன்னை சோர்வடைய செய்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து அத்தனையும் தாண்டி உன்னை உயர்த்தி காட்டுவேன். இப்போது நீ சந்திக்கும் சோதனைகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. உன்னுடைய வலிமையும் திறமையும் இப்போது உன் வாழ்க்கையில் வெளிப்பட்டு நீ மாபெரும் வெற்றியை பெறப்போகிறாய். பயங்கிறது உன்னை பின்னோக்கி தள்ளக்கூடிய சங்கிலிங்கிறத புரிஞ்சுக்கோ. அந்த பயங்கிற சங்கிலியை உடைக்கும் சக்தியாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என் தங்கமே. அதாவது பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு துணிச்சலோடு நீ நடந்து போனாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெற முடியும். உன் வாழ்க்கை வளம் பெறும்படியும் நல்ல ஆரோக்கியம் நிலச்சி சந்தோஷமாக நீ வாழும்படியும் வீடெல்லாம் செல்வமும் சந்தோஷங்களும் பெருகும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ எப்போதும் யாரையும் காயப்படுத்தாதே. உனக்கான நல்லது அனைத்தையும் செய்து கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் இதயத்துக்குள்ள நான் குடியேறி உனக்கான நல்லதையெல்லாம் செய்து தருவேன் என்று செல்லமே. உன்னுடைய கனவுகள் நனவாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் உன்னிடம் திறமை இல்லைங்கிறதால இல்லை. திறமை இருந்தாலும் உன் மனசில் சில தயக்கமும் பயமும் அவநம்பிக்கையும் இருப்பதால் தான் பெருசாக வெற்றி பெற முடியாமல் நீ தவிக்கிற. அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு என்னால் முடியுன்ற நம்பிக்கையோடு நீ வாழ ஆரம்பிச்சின்னா கண்டிப்பாக வெற்றியை மிக பெரிய அளவில் உன்னால் பெற முடியும் என் செல்லமே. வெற்றிங்கிறது ஒரே நாளில் உனக்கு கிடைச்சிடாது. ஆனால் உழைப்பும் பொறுமையும் நம்பிக்கையும் உன் கூட இருந்தால் இந்த மூன்றும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு மனுஷன் ஜெயிச்சு வெற்றிகரமாக வாழ முடியும். ஒரு விதையை மண்ணுக்குள்ளே போட்ட உடனே விதை உடனே பழத்தை கொடுத்து விடாது தானே. விதை நல்லா செடியாக வளர்ந்து மரமாக மாறி பழத்தை தருவதற்கு அதற்கு மழையும் வெயிலும் தேவைப்படும். அதே போல தான் நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு காலமும் நேரமும் உழைப்பும் தேவைப்படுகிறது. நீ எந்த அளவுக்கு உழைக்கிறாயோ, எந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி முயற்சி செஞ்சு கஷ்டப்படுகிறாயோ அந்த அளவுக்கு நிச்சயம் வெற்றி கிடைச்சே தீரும். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிற நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம். தடைகள் வந்தாலும் துரோகம் செஞ்சாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா இருக்கேன் என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். உன்னுடைய கனவுகள் ஒருபோதும் சிறியதாக இருக்க வேண்டாம். பெரிய பெரிய கனவுகளை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்கான வேலைகளை செய்ய. நீ சந்திக்கிற ஒவ்வொரு தடையும், நீ அடையும் ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வெற்றிக்கு தயாராக்கும் படிக்கட்டுகளாக மாறட்டும். இனிமே நீ தளராமல் பயப்படாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத யோசி. உன் வாழ்க்கைக்கான உயர்வை நான் கொடுத்து உன் இதயத்தில் சந்தோஷத்தை மலரச் செய்வேன்.
இந்த வராகி அம்மா உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில அழகான வெற்றிகளை பெறப்போகிறாய். இப்போதே உன் இதயத்துல இருக்கக்கூடிய சோகத்தையும் உன் மனசுல இருக்கக்கூடிய பயத்தையும் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளையும் நான் துடைத்து விட வந்துவிட்டேன். நீ விடும் ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் உன் வாழ்க்கையிலும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? வாழ்க்கையில சோதனைகள் தவிர்க்க முடியாதுதான். ஆனா சோதனைகளை கடந்து வந்துட்டீனா அதுக்கப்புறம் வாழ்க்கையே மிக சந்தோஷமாக சோதனைக்குரியதாக மாறிவிடும் அல்லவா? சோதனைகள் எல்லாவற்றையும் அனுபவிச்சு கடந்து வரும்போது கண்டிப்பா வைரம் மண்ணுக்குள்ளிருந்து மீண்டு வருவது போல நீ மீண்டு வாழ்க்கையை ஜொலி ஜொலிக்கும்படி பிரகாசமாக வாழப்போகிறாய். உன்னுடைய பயத்தை தான் உன்னுடைய வலிமை மறைக்கிறது. பயத்தை மறைச்சு உன் வலிமையை பெருக்கி உன் வாழ்க்கையில ஜெயிக்க தயாராகு. நீ சோர்ந்து போனாலும் தளர்ந்து போனாலும் இந்த வராகி அம்மா உன்னை காப்பாத்தி உனக்கான வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய்? நான் இப்போதே உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செய்ய போகிறேன். இந்த உலகம் உன்னை எப்படி பார்த்தாலும் நீ யாரு, உன் குணம் என்ன, மனசு என்னன்னு அனைத்துமே இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். உன்னுடைய குறைகளையும் உன்னுடைய தவறைகளையும் மாற்றி திருத்தி உன் இதயத்துல சந்தோஷத்தையும் தூய்மையையும் வெற்றியையும் இந்த வராகி அம்மா கொடுக்க போறேன். இந்த உலகம் முழுவதுமே சோதனைகளால் நிரம்பியதாகவே இருக்கு. இந்த உலகம் உன்னை என்னதான் சோதிச்சாலும் அந்த சோதனையை தாண்டி ஜெயிக்க நீ தயாராகு. சில நேரங்கள்ல பண பிரச்சனை வரலாம், சில நேரங்களில் நோய்கள் வந்து உனக்கு துன்பத்தை தரலாம், சில நேரங்கள்ல நீ உழைச்சதுக்கு பலன் இல்லாம போகலாம், கஷ்டப்பட்டது பிரயோஜனம் இல்லாம போகலாம், நீ நம்பிய உறவுகளே கூட உனக்கு துரோகம் செய்யலாம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி உன்னை வலுப்படுத்தவும் ஜெயிக்க வைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கிறேன் அல்லவா? அரக்கர்களோடு நான் போர் செய்தது போல இந்த சிம்மவாகினி வராகி அம்மா உன் வாழ்க்கை அரக்கர்களோடு நீ போரிடுவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை வெல்லும் மிகப்பெரிய எதிரி அரக்கன் அல்ல, வெறும் சாதாரண மனிதன்தானே. உன்னை எதிர்த்து நிற்கும் எதிரிகள் யாராக இருந்தாலும் அல்லது உன் மனசுக்குள்ளேயே இருந்து உனக்கு பிற நிறைய தப்பான விஷயங்களை காட்டக்கூடிய பயமாக இருந்தாலும் அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை பலவீனமாக்கும் சந்தேகத்தையும் குழப்பங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமா வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எப்போதும் உன் மனசுல துணிவு இருக்கட்டும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் உள்ளத்தில் கூர்மையான நம்பிக்கையை தருவேன். முதல்ல நீ வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டினா உன்னுடைய உழைப்பை நேசி. உழைப்பை வெறுக்கும் மனிதன் வாழ்க்கையில வெற்றியை ஒருபோதும் காண முடியாதல்லவா? உழைக்கக்கூடிய நீ, சுறுசுறுப்பா முயற்சி செய்யக்கூடிய நீ கண்டிப்பா துணிவும் தைரியமும் வெற்றியும் பெற்று இந்த உலகை ஆளும்படி நான் செய்வேன். நான் அரக்கர்களோடு போராடிய போது எனக்கு எத்தனை காயங்கள் பட்டது தெரியுமா? நல்லவர்களை கஷ்டப்படுத்தும் எதிரிகளோடு போராடிதான் நல்லவர்களுக்கு எப்போதுமே நான் நியாயம் கிடைக்கச் செய்கிறேன். அப்படிதான் இப்போதும் என் பிள்ளையான உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டு உனக்கு எதிராக நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு சதிகளை முறியடிச்சு உன் கனவை நனவாக்க போறேன். உன் குடும்பம், உன்னுடைய கடமை, உனக்குன்னு கனவுன்னு நிறைய உன் வாழ்க்கையில இருக்கு. நீ முதல்ல உன்னுடைய கடமைகளில் கவனம் செலுத்து. உன்னுடைய கனவுகளை நனவாக்க இந்த வராகி அம்மா உன் கூடவே எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன்.